முதலில் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பை ஏன் வைக்கிறார்கள்? இந்த சடங்கின் பின்னால் என்ன மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது? இலங்கை நகரில் சீதையை அனுமன் இறுதியாக கண்டுபிடித்த போது உதவி வருவதற்கான சான்றாக ராமரின் புனித மோதிரத்தை அவளுக்கு கொடுத்தார். ஆனால் அசுரர்கள் விரைவில் அவரை பிடித்தனர். அவரை தண்டிக்க அவர்கள் அவரது வாளை துணியால் சுற்றி தீ வைத்தனர். அவர்கள் உணராதது என்னவென்றால் அவர்கள் ஒரு பயங்கரமான தவறை செய்தார்கள். அனுமன் தனது வலிமை மிக்க வடிவத்திற்கு வளர்ந்து அந்த எரியும் வாளுடன் நகரத்தின் குறுக்கே குதித்து இலங்கையை எரித்தார். அரண்மனைகள் எரிந்தன, கோபுரங்கள் இடிந்து விழுந்தன, முழு நகரமும் தீப்பிழம்புகளால் மூடப்பட்டிருந்தது. ஆனாலும் தீ அவருக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. ஏனென்றால் அவர் ராமரின் தெய்வீக அருளால் பாதுகாக்கப்பட்டார். லங்காவை எரித்த பிறகும் அனுமனின் உடல் நெருப்பிலிருந்தும் அவரது சக்தி வாய்ந்த பக்தியினாலும் கடுமையான வெப்பத்தை வெளிப்படுத்தியது என்று கோயில் மரபுகள் கூறுகின்றன. எனவே முனிவர்களும் பக்தர்களும் அவரது உடலில் குளிர்ந்த புதிய வெண்ணெய் தடவி அந்த மாபெரும் வீரரை அமைதிப்படுத்தினர். அதனால்தான் இன்றும் கூட பக்தர்கள் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு செய்கிறார்கள். மேலும் அவர் முன் வெண்ணெய் உருகுவது போல அவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் பிரச்சனைகள் மற்றும் துன்பங்களும் கரைந்து போக வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஓம் ஹனுமதே நமஹ.